ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எம்ஆர்பியில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ மொத்தமா ஒரு 425 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. 59 வயசு வரைக்கும் நீங்க வந்து இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் 35,400 இருந்து 1,30,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 10த் மார்ச்சுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பாருங்கள் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் போஸ்டிங் வந்திருக்குன்னா ஃபார்மசிஸ்ட் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. 35,400 1,30,400 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து 10th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து நாங்கள் இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி 35,400ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் எஸ்சிஏ, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாருமே வந்து 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேனும் 59 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஓசி கேட்டகரியில் வரீங்கன்னா 32 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் 42, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 50 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து ஃபார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் நீங்கள் ஃபார்மசி பிஃபார்ம் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாடு ரேஷர் அதாவது ஃபார்மசி கவுன்சிலில் வந்து நீங்கள் ரேஷர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கும். அது 1 ஹவர் நடக்கும். 50 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து 2 ஹவர்ஸ் நடக்கும். 100 மார்க் வந்து இருக்கும். அதுக்கான குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் தவிர உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்டா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. இதை தவிர உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வைவா வைஸ் அந்த மாதிரிலாம் இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜருமே வந்து பாருங்கள் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை டெஸ்ட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட்னே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, பிடபிள்யூடிக்கெலாம் ₹500 ஃபீஸு. மீதி இருக்கிற கேட்டகரிக்கு ₹1000 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா mrb.dn.gov.in கொடுத்துருக்காங்க பத்தில அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் உங்களோட ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து இங்கே கீழேயே வந்து இருக்குது. இதை கரெக்டான இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.